ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூட்டு வலி இடுப்பு வலிக்கு ரொம்பவே நிவாரணமாக இருக்கிற முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முன்னமே கொல்லிமலை, ஏற்காடு, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களில் தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம சிட்டிஸ்லேயும் நிறைய இடத்துல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 200 300 கிலோமேனியில் விற்கிறாங்க. இந்த கிழங்கை வாங்கும் பொழுது நல்லா வெயிட்டாக இருக்கான்னு எடுத்து பார்த்தா வெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கீரி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கணும். நம்ம கீரி பார்க்க முடியாது, லைட்டாக நகத்தால் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கணும். அப்போ தான் நல்ல கிழங்கு. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய கிழங்கு வாங்கும் பொழுது இதை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணுன்றாங்க. இல்லை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா, பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதியை மண்ணுக்குள்ளார மண்ணு பகுதி உங்கள் வீடுகளில் இருந்ததுன்னா, கார்டன் மாதிரி இருந்ததுன்னா அதில் புதைச்சி வைங்க. இல்லைனா ஈரத்துணி சுற்றி தண்ணி தெளித்து அப்பப்போ வச்சுட்டு வாங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நல்ல தோல் எடுத்துகிட்டு அரிஞ்ச அந்த முடவாட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 8லேருந்து 9 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த சூப் 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். வீட்டில் 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவி 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கொதிக்கணும். ஏன்னா இந்த கிழங்கை நம்ம பச்சையாக சேர்க்குறோம். அது நல்லா அந்த வாசம் போய் வெந்து வரணும். அதனால் இதை 3 மடங்கு நம்மளுக்கு தண்ணி ஊற்றி இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கொதிக்க விடணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள், பட்டையும் கிராம்பும் இருக்கிற தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா 1 மணி நேரம் எனக்கு கொதிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. 1 மணி நேரம் ஆனோடனே இப்படி பாருங்கள், நல்லா சுண்டி பாதியாக ஆகிடும். இப்போ இதை இறக்கி ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நம்ம இந்த சூப்பை சாப்பிட்ணும். ஏன்னா அது சக்கை ஒரு மாதிரி ரப்பரிஷாக இருக்கும், ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி ஃபில்டரை யூஸ் பண்ணி வடிகட்டி வடிகட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா இந்த விழுதை நல்லா அழுத்தி விடுங்க. சூப்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பரிமாறுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா பரிமாறினீங்கன்னா சூப்பரான முடவாட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது கறி சூப்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.